Hello friends, welcome back to my channel and I'm your Geeta. So today class, last class continuation தான் பார்க்க போகிறோம். Empowered Women Navigating the World Part 1 நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய வீடியோ இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணலை அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் டுடே பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், அதோடைய கண்டினியூஷன். The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tharani. Initiative அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைம், சரியா? ஸோ இந்தியாவிலேயே முதல் முயற்சிக்காக மேக் இன் இந்தியா என்பதை ஷோகேஸ் அப்படின்னா என்ன? காட்சிப்படுத்துறது, சரியா? ஸோ காட்சிப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த கடல் பயணம், voyage அப்படின்னா என்ன? கடல் பயணம். ஓகே, ஸோ த voyage was aimed, கடல் பயணம். இந்த கடல் பயணம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இண்டிஜினஸ்லி built அப்படின்னா என்ன? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INSVயில் பயணம் செல்வது மேற்கொள்ளப்பட்டது. The special feature of this sailboat was that it encouraged the use of environment friendly, non-conventional, renewable energy resources such as the wind collected and updated meteorological ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. அதாவது the special feature of this sailboat, இந்த பாய்மரக்கலனின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த, நான் கன்வென்ஷனல் அப்படின்னா என்ன? மரபு சாரா, சரியா? ஸோ சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த மரபு சாரா புதுப்பிக்கக்கூடிய சக்தி ஆதாரங்களாகிய ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். ஓகே, ஸோ புதுப்பிக்கக்கூடிய சக்தி ஆதாரங்களாகிய காற்று போன்றவற்றை பயன்படுத்துவதாகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இந்திய வானியல் ஆய்வு மையம், ஓகே, மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD, அதை ரொம்ப துல்லியமாக, ஓகே, அக்குரேட் அப்படின்னா என்ன? துல்லியமாக. வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா என்ன? காலநிலை. ஓகே, ஸோ வெதர் அப்படின்னா என்னது? காலநிலை. ஸோ ரொம்ப துல்லியமாக காலநிலை முன்னறிவிப்பை அறிவிக்கும் வண்ணம் அதற்கேற்ற வானிலை, பெருங்கடல் மற்றும் அலைகள் பற்றிய தகவல்கள், வேவ் டேட்டா அப்படின்னா என்ன? வேவ்னா என்ன? அலை, இல்லையா? ஸோ டேட்டா மீன்ஸ் தகவல். ஸோ அலைகளை பற்றிய தகவல்கள் ஆகியவற்றை சேகரிப்பது. இதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பிற தகவல்களை சேகரித்து ஹை சீஸ் அப்படின்னா என்ன? பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ், அதாவது கடலினுடைய உள்பகுதி. ஹை சீஸ் அப்படிங்கிற என்னது? கடலினுடைய உள்பகுதி. ஸோ கடலினுடைய உள்பகுதியில் கடல் மாசுபடுதல், மெரைன் பொல்யூஷன். ஓகே, ஸோ கடல் மாசுபடுதல் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் மானிட்டரிங் அப்படின்னா என்ன? கண்காணிக்கிறது. ஓகே, ஸோ மானிட்டரிங் அப்படின்னா என்ன? கண்காணிக்கிறது. ஸோ ஆல்சோ கலெக்டட் த டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ். ஓகே, ஸோ பிற தகவல்களை சேகரித்து கடலின் உள்பகுதியில் கடல் மாசுபடுதல் எந்த அளவில் உள்ளது என்பதையும் கண்காணிக்க முடியும். And next, Indian Navy's 6 women group. ஓகே, ஸோ ஒரு குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்லி 6 women. குரூப் அப்படிங்கிறது குரூப். ஓகே, Indian Navy's all women group was the first ever to circumnavigate the globe, skipper by Lieutenant Commander Vartiga Joshi. The all women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Bhatrapalli, Lieutenant Aishwarya Bodhabadi,
Lieutenant Vijay Devi and Lieutenant Bayal Gupta as its crew members. Okay, so அது 6 women crew அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுடைய நேம் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ who are the persons are in this 6 women crew? Okay, so that's on there. The crew started their voyage on 10 September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. Okay, so இந்த மாலுமி குழு அப்படிங்கிறது, குரூ அப்படின்னா என்னது, குழு இல்லையா. ஸோ 6 விமன் சேர்ந்த அந்த குரூப்பை தான் என்னன்னு சொல்கிறோம், குரூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாலுமிகளுடைய குழு 2017 ஆண்டு செப்டம்பர் 10 கோவாவிலிருந்து தனது கடல் பயணத்தை தொடங்கியது. ஓகே, ஸோ இந்த இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சரால், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா என்ன, இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சரால் கொடி அசைத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஃபிளாக்ட் ஆஃப் அப்படின்னா என்னது, கொடி அசைக்கிறது. ஓகே, ஸோ கொடி அசைத்து ஆரம்பிக்கப்பட்டது. இட் வாஸ் ஏ ஹிஸ்டாரிக் டே விச் வுட் பி மார்க்ட் இன் நேவிகேஷன் ஹிஸ்டரி அண்ட் குளோபலி. எஸ், ஸோ இந்த கடல் பயண வரலாற்றிலும் உலகம் முழுவதிலும், ஓகே, குளோபலி அப்படின்னா என்னது, உலகம் முழுவதிலும் குறிப்பிடக்கூடிய மறக்க முடியாத, ஹிஸ்டாரிக்கல் டேனா என்னது, மறக்க முடியாத ஒரு நாளாகும். It covered the expedition in 5 legs with stopovers at 4 forts for replenishment of ration and repair as necessary before returning to Goa in April 2018. இது ஒரு தனி ஆய்வை 5 நிலைகளில், ஓகே, ஸோ 5 legs அப்படின்னா என்ன, 5 நிலைகளில் 4 fort, 5 நிலைகளில் 4 துறைமுகங்களில் நின்று புறப்படும் முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அது எதுக்காக அவங்க வந்து 4 துறைமுகங்களில் வந்து அவங்க நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால், ரீசன் என்ன, ஃபார் ரீப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன். ஓகே, ரீப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன, உணவு பங்கீட்டை நிரப்புதல். ஓகே, அவங்க கொண்டு போன பொருட்கள் ஏதாவது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பொருட்களை அங்கே வந்து ஃபில் பண்ணுறதுக்கும், அண்ட் ரிப்பேர் அஸ் நெசசரி, ஏதாவது வந்து பழுது பார்க்கலாம், பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் ஏப்ரல் 2018. ஸோ ஏப்ரல் 2018 அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த 4 துறைமுகங்களில் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வர வேண்டி இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. They went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. ஸோ அவங்க இந்த உலக உருண்டையை சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க, 254 டேஸ். ஓகே, ஸோ 2018 ஆண்டு மே மாதம் 21 நாள் அவர்கள் மீண்டும் கோவாவை வந்தடைந்தனர். The 6-member women group broke many stereotypes during their record-setting sail. Yes, ஸோ புதிய சாதனைகளை நிகழ்த்தும், ரெக்கார்ட் செட்டிங் அப்படின்னா என்னது, புதிய சாதனைகளை நிகழ்த்தும் பயணத்தில் இந்த குழுவினர் பல வழக்கமான ஒரே விதமான சாதனைகளை முறியடித்து விட்டன. ஸ்டெரியோடைப்ஸ் அப்படின்னா என்னது, முறியடிக்கிறது. சரியா, புதிய சாதனைகளை நிகழ்த்தும் பயணத்தில் இந்த குழுவினர் பல வழக்கமான ஒரே விதமான சாதனைகளை என்ன பண்ணிட்டாங்க, முறியடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், an interview with the crew members. ஸோ அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்ககிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அண்ட் ஆன்சர்ஸ் என்னங்கிற பார்க்கலாம். ஸோ இந்தியாஸ் ஆல் விமன் நேவி crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. ஸோ அப்படின்னா என்ன, ஸோ ஒரு நேர்காணலின் போது இந்தியாவின் அனைத்து மகளிர் மாலுமி குழுவானது தாங்கள் 254 நாட்களில் உலகை சுற்றி
கடல் பயணம் மேற்கொண்ட அந்த அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஓகே, ஸோ ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expedition. Okay, so hardship அப்படின்னா என்ன? இடர்பாடுகள், ஓகே, கஷ்டங்கள். They faced, ஓகே, ஸோ faced அப்படின்னா என்னது? ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ they faced more hardship and unpredictable challenges அப்படின்னா என்ன? எதிர்பாராத சவால்கள். ஓகே, ஸோ unpredictable அப்படின்னா என்னது? எதிர்பாராத. ஸோ எதிர்பாராத challenges. ஸோ they face more problems. ஓகே, ஸோ நிறைய கஷ்டங்களையும் நிறைய எதிர்பார்க்காத சில சாதனைகளையும் அவங்க என்ன பண்ணாங்க? அங்கே வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஆல் த்ரூ தேர் எக்ஸ்பெடிஷன். ஓகே, ஸோ அவங்களுடைய அந்த முழு பயணத்தில் வந்து இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதனுடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர் ஆஃப் யூ. தேங்க்யூ.